with Martina. நல்லா இருக்கீங்களா? கரெக்ட்டுங்க. நம்ம வாழைக்காய் பஜ்ஜி தான் சுட போறோம். வாழைக்காய் பஜ்ஜியா? நோ. வாழைக்காய் வச்சு ஃபிஷ் ஃப்ரை பண்ண போறோம். ஃபிஷ் தான் இல்ல, வாழைக்காய் ஃப்ரை பண்ண போறோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கலாங்க. இதுல கொஞ்சம் தண்ணியை நான் வச்சிருக்கேன். 2 வாழைக்காயும் ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம வேக விடலாங்க. வாழைக்காய் அருமையா குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த தோலை தான் சீவ போறோம். இனி ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுருந்தோம்னா இந்த தோல் ரொம்ப ஈஸியா கையிலே வந்திருக்கும். நான் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நீங்க இனி ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம சைட்ல நம்ம கட் பண்ணோங்க. ஏன்னா அந்த ஃபிஷ்ஷோட ஷேப் வரணும் இல்லையா? ஸோ நம்ம அந்த சைட்ல கட் பண்ணணும். நம்ம ஏரியால ஒரு பையன் வருவான் மீன் வித்துட்டு. அவனுக்கு ஃபோன் பண்ணா, அக்கா நான் கொஞ்சம் வெளியே இருக்கேன்க்கா, இன்னைக்கு நான் வரலக்கா அப்படின்னு சொல்லிட்டான். ஐயோ, ஆனா நம்மளுக்கு தான் மீன் சாப்பிடணும் போல இருக்கே, என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த ஐடியா வந்துச்சு. சூப்பரா இருக்கு இல்லைங்க இந்த ஐடியா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. மீனை ஸ்லைஸ் பண்ணும்போது நடுவில் அப்படியே அந்த ஹோல் இருக்கும் இல்லைங்களா? அதே போல பண்ணிட்டேன்னா பாத்தீங்களா, எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம மசாலா தான் நம்ம சேர்த்துக்க போறோம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 ஸ்பூன். இதை இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் தண்ணி சேர்க்காம நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட் ஆக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாழைக்காயை இதுல டிப் பண்ணி நம்ம மேரினேட் பண்ண விட போறோங்க. வெஜிடேரியன்ஸ் கேட்டா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டோம்னா உடனே சொல்லுவாங்க, என்னங்க ஸ்பெஷல், அதே சாம்பார் அதே பொரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இனி அவங்க கேட்டாங்கன்னா நீங்களே சொல்லுங்க, எங்க வீட்ல ஃபிஷ் ஃப்ரை. ஃபிஷ்ஷா அப்படின்னு கேட்டா எஸ், வாழைக்காய் ஃபிஷ் ஃப்ரை அப்படின்னு சொல்லுங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். நம்ம கடாயை வச்சுக்க போறோம். இப்போ அந்த வாழைக்காயை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வைக்க போறோங்க. எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. வாழைக்காயை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்களேன், ஃபிஷ் மாதிரியே இருக்கு. நல்லா திருப்பி விட்டுக்கலாங்க, அது ஃப்ரை ஆகட்டும். அண்ட் இந்த வாழைக்காய் பார்த்தீங்கன்னா வாழைக்காய் மாதிரி எல்லாம் டேஸ்டே ஆகாது, அப்படியே ஃபிஷ் மாதிரியே இருக்குங்க. இதே போல எல்லா பீஸையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வெஜ் ஃபிஷ் ஃப்ரை ரெடியோ ரெடி.